வணக்கம். தலைப்புச் செய்திகள். திமுக அரசுக்கு மத்திய அரசு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கிறது. கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கோவை விமான நிலையத்தில் பயணிகள் சேவை விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த், பயணிகள் கல்லூரி மாணவிகள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தன்னை குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பி.வி. சிந்து வெற்றி பெற்றார். 50% தள்ளுபடி அறிவிப்பால் தாமாக முன்வந்து அபராத தொகையை செலுத்திய வாகன ஓட்டிகள். பெங்களூரில் ரூபாய் 106 கோடி வசூலித்த போக்குவரத்து போலீசார். சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயிலில் பெட்டிகளின் எண்ணிக்கை 20ஆக அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் நயினார் நாகேந்திரன் அக்டோபர் மாதம் முதல் சுற்றுப்பயணம். சென்னையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. தனது காலை தொட்டு வணங்காததால் மாணவர்களை அடித்த ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 20 ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு முழு ஓய்வூதியம் பயன் கிடைக்கும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு NSS சிறப்பு முகாம் நடத்துவதற்கான வழிகாட்டுதல் விதிமுறைகள் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது. செங்கோட்டை, தூத்துக்குடி, போத்தனூர், நாகர்கோயிலுக்கு ஆயுத பூஜை தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு முடித்து வைப்பு. தமிழகத்தில் வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை 74,000ஆக உயர்த்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.